கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த பகுதியிலே ஒரு இச்சையை வைத்து வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் செய்ய வைக்க திட்டமிட்ட ஆவியே, இந்த அசுத்த ஆவியை பிடுங்கி எடுக்கிறேன். ஐயோ போச்சே, பிடிங்கிட்டான். ஒரே பிடுங்கி அழகா போட்டேன். அதாவது இது வந்து பாஸ்டரு, நான் நிறையா பார்த்துருக்கேன். எத்தனையோ கோயிலில் பூசாரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு தீர்வை வந்து இது வரைக்கும் எந்த கோர்ட்லையும் கூட சொன்னது கிடையாது. இதை என்னால மட்டுமில்ல, இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. எந்த நாட்டிலையும் சொன்னது கிடையாது. நான் ஒருத்தர் விபச்சார தொழில் பண்ணுறான்னா அவனை கூப்பிட்டு கண்டித்து இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். இல்லை அவனை ஒரு ஊரில் 4 பேரை சொல்லி இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு பேசணும். உண்மை இல்லை போலீஸ்லேயே கொண்டு போய் ஒப்படைக்கணும். அப்படிதான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். விபச்சார தொழில் பண்ணுறதுக்கு இவன் பிடுங்கிறதுக்கு என்னடா சம்பந்தம்? விபச்சார தொழில் தாண்டா அவன் பண்ணுறான். இவனாடா விபச்சாரம் செஞ்சான், அவனை போய் அந்த பிடுங்க பிடிங்கி விட்டான். என்னடா செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவனை கூட்டி கொண்டு வந்து விபச்சாரம் செய்வதற்கு காரணமாக இருக்கிறது வந்து அந்த ஐட்டம் தான். இதை பிடுங்கிட்டா அவனுக்கு இந்த எண்ணமே வராதுன்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டாப்புல. பிடுங்கி அலக்கா வச்சுட்டாரு. ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி தப்பான தொழில் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்கள தேவையில்லை. அது அனாவசியம். இமீடியட்டாக போய் நீங்கள் பீஸ் கறியில் பிடிக்கிட்டு வந்துடுங்க. பீஸ் கறியை பிடுங்கி போட்டிங்கன்னா வந்து இந்த விஷயம் எதுவுமே நடக்கவே நடக்காது. என்னது? ஸோ நீ உங்களுக்கு இந்த நிலைமை வந்தாலும் யாராவது உங்கள் பீஸ் கறியை பிடிங்கிடுவாங்க. நீ இந்த மாதிரி வேலை செய்யாதே. தாடி என்ன பிடுங்கி விட்டானே, ஒரே பிடுங்க. பாத்தியா, இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்களும் எவ்வளோதோ பாட்டு கேட்டிருப்பிய, எவ்வளோதோ பாட்டும் பார்த்துருப்பிய. இப்போ ஒரு சாமி பாட்டுனா மாரியம்மான ஒரு பாட்டு இருக்குது, அல்லாவுல அல்லான்னு ஒரு பாட்டு இருக்குது. இவங்க பாட்டு இல்லைனாலும் ஏன்டா தமிழ் சினிமாவில் எத்தனை பாட்டு, எவ்வளவு சாங்கு பழைய படத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. என்னப்பா பண்ண சொல்ற? அதில் ஒரு பாட்டு எடுத்து போடாமல் எப்படி எடுத்து போட்டிருக்கான் பாரு பாட்டு. உன்னி எசு சு சு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சூன்னு சொன்ன பத்தில கடைசியில் அங்கேதான் அந்த கர்த்தர் நிற்கிறாரு. அதனால் இப்படிப்பட்ட சாங்கெல்லாம் அவங்க எடுக்க முடியுது. இது மட்டும் இல்லை, அடுத்த ஒரு சாங்க பாரு. ஆனால் கர்த்தர்லாம் பார்த்தானா விரட்டி அடிப்பாடுறா. ஒரு குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு இதோடைய ஒரு பாஸ்டர் அவரை வந்து இயேசுக்கு எப்படி ஒரு பாட்டு பாடணும், கேட்கக்கூடாதுன்னு இருந்தா இப்ப கேட்கறேன் சொல்றான். எப்படி ஒரு பாட்டை சொல்லணும், அதை விட்டுட்டு என்ன பாட்டு பிடிக்கிறா பாரு. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? ரா 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 ரான்னு பாட்டு பிடிக்கிறாரு. ஸோ நீங்களும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி இடத்துக்கு போங்க, இந்த மாதிரி பாட்டு போ, டான்ஸ் ஆடுங்க. கந்தலாய் போகும் கந்தலு. ஃபைனல் டச்சை பார்த்தீங்களா? போடு. இதான் அடுத்த பாட்டு. என்னடா எதுவும் பாம்பு போயிடுச்சா கூட்டத்துக்குள்ள? யாரு கையை கொண்டு போகணும்னா அப்படியே மொத்தமா அப்படி போகுங்க. இது கயத்தை இழுத்து கட்டி அங்கிருந்து இழுத்துட்டு போறாருன்னு தெரியல. யாரு டான்ஸ்ல ஒரு வித்தியாசமா டான்ஸ். யாரு இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். இது எப்படி இது ஏதோ கரண்ட் அடிச்ச மாதிரி எல்லாருக்கும் இப்படி பண்றது எப்படி நடக்குதுங்கிறது தெரியல. இல்லை சொல்லியே குட்டி வந்தாலும் இம்புட்டு பேருக்குமா சொல்லி கூட்டு வராங்க. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். யாரு இந்த மாதிரி ஆடுனா கொஞ்ச நேரத்துல மூச்சே திணறி போயிரும்டா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்கன்னு கேளுங்கண்ணா. இங்கங்க கேக்குறான். நான் வளரலண்ணா, இட்ஸ் மை ஃபீலிங்ண்ணா. ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? கட்சியில சேரணுன்னு வீட்டுல சொன்னேங்கண்ணா, விடலைங்கண்ணா, விடவே இல்லைங்க. அதாவது இவரை கெடுக்கிறதுக்கு வேற யாருமே தேவையில்லடா. இவங்களே போதும்.
எவ்வளோ அருமை. இதை வந்து பாட்டாக இல்லாமல் ஒரு கவிதை மாதிரியாவது எழுதி கொண்டாந்துருக்கலாம். இப்பேற்பட்ட பாட்டை அந்த அம்மா எப்போல்லாம் அழகாக படித்து முடிச்சு பார்த்தீங்களா? என்னடா சாங்கு என்ன சாங்குடா இது? காதுனாச்சு. வீட்டில் நான் உங்கள் கட்சியில் சேரணும்னு கேட்டேங்கன்னா வீட்டில் விடலைங்கண்ணா. நான் வந்து வெற்றி கழகம் கட்சியில் சேரணும்னு சொன்னேங்கன்னா வந்து வீட்டிலேருந்து விட்டுட்டாங்கண்ணா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்கன்னு கேளு. என்னடா பாட்டு இதை வாயால் அதை சொல்லி ஒரு நம்ம அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி கேட்டேன், இந்த மாதிரி சொன்னான்னு ஒரு விஷயமா சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை பாட்டாக படித்து இந்த அம்மா நினச்சி பார்த்தீங்களா? அங்கே தான் இந்த அம்மா நிற்கிது. தேங்க்ஸ், லவ் யூ. எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. ஓகேன்னு சொன்னாங்கண்ணா. மகளிர் அணி, மாணவர் அணி, கட்சின்னு வந்தாங்கண்ணா. எல்லாரும் சொன்னாங்க ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகேன்னு சொன்னாங்கண்ணா. கந்தலாய் போகும் கந்தலு. ஊதுறோம் எல்லா கட்சியையும் ஊதுறோண்ணா. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று அது எப்படி பார்க்குறாரு வரு? ஏன்டா நான் வாட்டில் செவனே நின்று அவருடைய பார்வை பாருங்க. இப்படி தாண்டா சொன்னாங்க இந்த எலெக்ஷன் ஃபுல்லாக. சோசியல் மீடியாவில் வந்து இந்த எந்த கட்சியை பற்றி திட்டுறாங்களோ பேசுகிறாங்களோ அதுதான் ஜெயிக்குது. எந்த கட்சிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களோ அது ஜெயிக்க மாட்டேங்குது. அடி பாப்பா என்ன பார்த்தா என்ன கபடி ஆடுது, இடுப்பு உள்ள மடிப்பு என்ன கபடி ஆடுது. இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமோ இல்லை ஒரு கிளப்போ இது மாதிரி கிடையாது. இது இருந்தால் 100 நாள் வேலை. இந்த 100 நாள் வேலையில் வேலையை தவிர பாக்கி எல்லாமே செய்வாங்க. என்ன சொன்ன ரீல்ஸு, தூங்குறது, டான்ஸ் ஆடுறது, பல கதைகளை பேசுறது, இந்த மாதிரி விஷயம் செய்வாங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இந்த காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த ஒரு சட்டி மண்வெட்டி இதெல்லாம் கொண்டு போகிறாங்கல்ல, வேலை பார்க்கறதுக்கு கிடையாது, இந்த சட்டி தலைக்கு வச்சுக்கிட்டு தூங்குறதுக்கு. மகனே, இந்த கட்டையை கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடுறேன். யார? அவங்க தாத்தா. சரி தூங்க தானே போகிறாங்க, வேலையும் பார்ப்பான்னு வைங்க. தூங்குறாள் போனோமா சத்தம் இல்லாமல் தூங்கினோமா எந்திரிச்சு வந்தோமா இல்லாமல் அவங்களே வீடியோ எடுத்து போட்டுறாங்க. தூங்குறதையும் டான்ஸ் ஆடுறதையும் பாட்டு போடுறதையும் வீடியோ எடுத்து போட்டு சரி நம்ம வேலை பார்க்குறோம் தான் நினப்போம். இந்த வீடியோ எடுத்து போடுறமே எல்லாருக்குமே தெரியுமேலாம் கிடையாது. இறங்கி போகிறதே இதுக்காக தான் போகிறது, ரீல்ஸுக்கு எடுக்க போகிறது. ஸோ வந்து அங்கே போயிட்டு இந்த எவன் முன்னாடி எவன் கூட ஓடி போனேன், காதலிச்சு எந்த ஊரில் போய் ஓடி போயிருக்காங்க, எவன் மண்டையை உடைச்சான், எவன் வீட்டில் சண்டை, இந்த கதைகள் ஃபுல்லாக ஒரு பகலில் நடந்துச்சுன்னா மறுநாள் 100 நாள் வேலையில் தான் இதுக்கான தீர்ப்பு கிடைக்கும். உண்மை. அங்கே தான் இதை பற்றி பேசுவாங்க. ஏதாவது அக்யூஸ்ட் ஏதாவது போலீஸ் கிலீஸ் தேடிச்சுன்னா அந்த ஊரில் யாரும் காணாமல் போய் ஏதோ ஒரு விஷயத்தில் போலீஸ் தேடிச்சுன்னா தேடுறது வேஸ்ட்டு. ஒரு போலீஸ் லைட்டாக கையில் சட்டையை கட்டிட்டு 100 நாள் வேலையில் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அன்றைக்கி இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுறேன். அந்த அக்யூஸ்ட் எங்கே இருக்காங்கிறத 100 நாள் வேலையில் சொல்லிடுவாங்க. என்னெல்லாம் வேறு அது மட்டும் இல்லை வேறு அதியா தூக்கத்தை சரியான தூக்கம் அப்படியே வரிசை கட்டி படுத்துட்டு அந்தந்த கதையை இந்தந்த கதையை பேசுறது. அங்கே போய் தான் தலை சீவுறது, பவுடர் அடித்து பொட்டு வச்சு இந்த சாப்பாடு மட்டும் ஒரு கேள்வியில் கொண்டு போயிடுவா சாப்பிட்றதுக்கு. வாத்தியா காலை எங்கே தூக்கி வச்சுருக்காங்க அவர். கட்டான் விளையாடுறது, தெந்தான் விளையாடுறது, சீட்டு கட்டு விளையாடுறது, மண்ணில் கோடு போட்டு விளையாடுறது எல்லாமே அங்கே தான் நடக்கும். உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட நீங்கள் என்ன கொடுத்தா திரும்ப வர நினைக்கிறீங்க பிரதர்? காசு, சட்டை, வாட்சி கொடுத்து 3 மாசம் ஆச்சு ப்ரோ. இன்ன வரைக்கும் கொடுக்கல ப்ரோ. எனக்கு அது ஒன்றும் தெரியல இல்லை ப்ரோ. ஒரு வேலையா இருக்கு ப்ரோ. என் ஆளை கொண்டு பஸ் ஸ்டாப்ல தான் விட்றாங்க. அவன் திடீர்னு ஏற்றிட்டு போனா போய் விடுன்னு போனா இன்ன வரையும் அந்த பிள்ளை என் கூட பேசுறது ப்ரோ. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கேள்விப்பட்டேன். எல்லாம் கூடவே தான் இருக்கான் ப்ரோ. ஏற்றிட்டு போய் பஸ் ஸ்டாப்ல விட்றான்னா அவன் ஒரே இன்ன வரையும் மெசேஜ் பண்ண பார்க்கவே முடியாது. டே அவன் ஃப்ரெண்டு நீ வாட்சி கொடுத்துருக்கேன் கொடுக்கல, சரி காசு கொடுத்துருக்கேன் கொடுக்கல, பேண்ட்டு சட்டை எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் நீ கொடுக்கலடா. உன்னை நம்பி இம்போட்டு நீ கொடுக்காம இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தேன். உன்னை நம்பி தானே அவன் அந்த பிள்ளைய வண்டியில் ஏற்றி விட்டுருக்கான். போய் பஸ்டாண்டில் இறக்கி விட்டுற மாப்பிள்ளைனா ஏற்றிட்டு போயிட்டான். நான் கூட என்ன ரொம்ப ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க.
அது ஏற்றிட்டு போய் விடுறானா ஒரே ஏற்றா ஏற்றிட்டு போயிட்டானா பாருங்க. நீங்களும் அதுலேருந்து இந்த ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சிருக்கேன், அந்த பிள்ளை எடுக்கலை. இந்த இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற கேப்பில் எதாவது நம்பர் வாங்கினானா தெரில, இல்லை எதுவும் பேசி மயக்கிட்டாரேன்னு தெரில. அதுலேருந்து இவன் ஃபோனே எடுக்கலையாமா, இவனுக்கு மெசேஜும் பண்ணலையாமா. நல்ல வேலை லவ் பண்ணவனே விட்ட சொல்லுங்க. எந்த கிழமை ஒரு கல்யாணம் பண்ணி பொண்டாடி இறக்கி விட சொல்லி அவன் பாட்டில் கூட்டிகிட்டு போகாமல் விட்டேன். ஸோ நீங்களும் வந்து உங்கள் நண்பர்கள் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா வந்து நீங்கள் காசு கொடுங்க, பைக்கு கொடுங்க, வண்டி கொடுங்க, என்ன மாதிரி கொடுங்க. இந்த லவ்வரை கொண்டு இறக்கி விடுறது, இல்லை லவ்வருக்கு ஒரு செல்லை கொடுறா ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது, இல்லை என் செல்லேருந்து அவன் ஆளுக்கு அவன் செல்லேருந்து அடிக்கிறது உன் ஆளுக்கு, இந்த வேலை மட்டும் வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான். அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. சரிண்ணா. தெரியுதுல்ல? எப்படி பேசுவாங்கன்னே தெரியாது உங்களுக்கு இல்லை அதுக்கப்புறம். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பரிமாறிக்கிறாரு அடுத்தவங்ககிட்ட.